श्रीगुरुभ्यो नमः। हरिः ओम्। पार्थाय प्रतिबोधितां भगवता नारायणेन स्वयं व्यासेन ग्रथिता पुराणमुनिना मध्ये महाभारतम् अद्वैतामृतवर्षिणीं भगवतीमष्टादशाध्यायिनीम् अम्ब त्वामनुसन्ददामि भगवद्गीते भवद्वेषिणीम्। नमोऽस्तु ते व्यासविशालबुद्धे फुल्लारविन्दायतपत्रनेत्र येन त्वया भारततैलपूर्णः प्रज्वालितो ज्ञानमयप्रदीपः प्रपन्नपारिजाताय स्तोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतदुहे नमः। सर्वोपनिषदो गावो दोग्धा गोपालनन्दनः पार्थो वत्सः सुधीर्भोक्ता दुग्धं गीतामृतं महत्। वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुं। भीष्मद्रोणतटा जयद्रथजला गान्धारनीलोत्पला शल्यग्राहवती कृपेण वहनी कर्णेन वेलाकुला। अश्वत्थामविकर्णघोरमकरा दुर्योधनावर्तिनी सोत्तीर्णा खलु पाण्डवैरणनदी कैवर्तककेशवः। पाराशर्यवचः सरोजममलं गीतार्थगन्धोत्कटं नानाख्यानककेसरं हरिकथा सम्बोधनाबोधितम्। लोके सज्जनषट्पदैरहरः पेपीयमानं मुदा भूयाद्भारतपङ्कजं कलिमलप्रध्वंसिनः श्रेयसे। मूकं करोति वाचालं पङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे परमानन्दमाधवम्. ஸோ இன்றைக்கி தான் கீதா ஜெயந்தி, மோக்ஷதா ஏகாதசின்னு சொல்கிறா. ஸோ கார்த்திகை மாதம் ஏகாதசி இஸ் வென் கீதா வாஸ் டோல்டு டு அர்ஜுனா பை கிருஷ்ணா குருக்ஷேத்ர வாரில். ஓகே, இப்போ கலியுகம் நடந்துட்டுருக்கு, துவாபர யுகத்தில் இது நடந்தது. ஸோ எவ்ரி இயர் கார்த்திகை மாதம் இது எந்த ஏகாதசி? சுக்லபக்ஷமா கிருஷ்ணபக்ஷமா? Shuklapaksham. So Kartika Masam Shuklapaksha Ekadashi is considered to be Mokshada Ekadashi, Gita Jayanti. Okay va? So nama last week vandu chapter 2 start panni முக்கியமான சில ஸ்லோகங்கள் கீதா சாரம் அப்படின்னு சொல்லலாம். ஸ்லோகாஸ் 11 onwards up to ஒரு 25 வரைக்குமே மொத்த கீதையும் படித்தா முக்கியமான நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் எதுவோ அது இந்த ஃபியூ ஸ்லோகாஸில் தெரிஞ்சுக்கலாம். ஓகே, சம் பீப்புள் சே இட் இஸ் த டஃபெஸ்ட் அப்படின்னு சொல்லுவா. என்ன கேட்டால் அது இல்லை, அது வந்து பேசிஸ் மாதிரி. அதை நீங்கள் தெரிஞ்சுட்டேன்னா எவ்ரி திங் இன் லைஃப் பிகம் ஸோ ஈஸி. அப்பேற்பட்ட பொட்டென்ஷியல் இருக்கிற ஸ்லோகங்கள் இது. அண்ட் பிஃபோர் ஐ கெட் ஆன் டு த ஸ்லோகாஸ், இன்றைக்கி வந்து சனாதன கிட்ஸ் குரூப்பில், சனாதன சத்வா கிட்ஸ் குரூப்பில் ஃபஸ்ட் சாப்டர் 29 ஸ்லோகாஸ் வரைக்கும் இண்டிவிஜுவல் ஸ்லோகாஸ் ஆடியோ போட்டிருக்கேன். ஸோ நான் சொன்னேன்ல லாஸ்ட் வீக் எனக்கு ஹவுஸ் ஷிஃப்டிங்னால ஐ எம் நாட் ஏபிள் டு பி ரெகுலர்னு. ஸோ நெக்ஸ்ட் 2 வீக்ஸ்க்கான ஸ்லோகாஸ் ஆர் நவ் ரெடி. ஸோ இந்த வாரம் ஸ்லோகாஸ் 11 to 20 மெமரைஸ் பண்ண ஆரம்பிச்சிடுவோம். ஓகே, டைம் கிடைக்கும் போது கண்டிப்பாக இந்த டெஸ்ட் கிளாஸ் நான் வைப்பேன். சரியா? ஸ்லோகத்துக்குள்ளே போகலாமா? ஓகே, தேஹினோஸ்மின் யதா தேஹே கௌமாரம் யௌவனம் ஜரா ததா தேஹாந்தர பிராப்திஹி தீரஸ்தத்ர ந முஹ்யதி. இந்த ஸ்லோகம் கடைசியாக பார்த்தோம். எஸ்,
இந்த உடம்புக்குள்ள ஒன்று இருக்கு, அது இந்த உடம்பா ஆட்டி வைக்கிறது. தட் இஸ் கால்ட் த தேஹி ஆர் தேஹினா. ஓகே, ஸோ தேகத்துக்குள்ள ஒன்று இருக்கு இல்லையா, சம்திங் இஸ் ரிசைடிங் வித்தின் த பாடி, தட் இஸ் கால்ட் த தேஹி ஆர் த தேஹினஹா. இந்த தேஹி ஆர் தேஹினஹா உடம்புக்குள்ள இருக்கும்போது என்ன, உடம்புல சேஞ்சஸ் நடந்துட்டே போகிறது. எவ்ரி செகண்ட் a few cells are dying, every second a few cells are being made. Every 7 years the human body completely changes. ஆனால் இந்த சேஞ்சஸ்லாம் எங்கே நடக்கிறது? தேஹே, இந்த பாடி. தேகம்னா என்ன? பாடி. பட் within the body there is someone, that is called the dehinaha. So we are all actually yaru dehinaha, and it's like the car, you are the driver. Okay, your body is your car. So கார்க்குள்ள உட்காந்துட்டு இருக்கும் போது எல்லாருக்கும் எது தெரியும்? கார் தான் தெரியும் இல்லையா? You often don't see who is sitting inside the car, right? அந்த மாதிரி இப்போ கார் இருக்கா, வாங்கும்போது புதுசாக இருக்கும்போது பயங்கரமாக இருக்குமா? கொஞ்சம் நாளாக பெயிண்ட்டு இங்கே அங்கே அப்படி பழசாகும், ஸ்க்ராச்சஸ் படும், அடிப்படும், டயர் மாற்றணும், டயர் இட்ஸ் நாட் ஆஸ் டஃப் ஆஸ் இட் ஷுட் பி. ஸோ இதே மாதிரி சேஞ்சஸ் நம்ம பாடியிலையும் நடக்கிறது. இந்த தேகத்தில் என்னெல்லாம் சேஞ்சஸ் நடக்கிறது? கௌமாரம் இஸ் எ சைல்ட்ஹுட். யௌவனம் யூத். ஜரா ஓல்ட் ஏஜ், இதெல்லாம் வருது. ஓகே, இதுக்கப்புறம் ஓல்ட் ஏஜ்க்கு அப்புறம் என்ன சொல்லுவா எல்லாரும்? செத்து போயிடணும் அப்படின்னு சொல்லுவா. நோ, இட் இஸ் வாட்? இட் இஸ் தேகாந்தர பிராப்தி. ஓல்ட் ஏஜ் வந்தோடனே the dehinaha leaves this body and obtains another body. Therefore dhiraha, people who know this truth, the courageous. இங்க ஏன் courageousனு சொல்றா? There's one part of you that is always stable. Okay, the people who know this, they are not deluded by death. ஒருத்த செத்து போயிட்டானோடனே ஓ இவா போயிட்டா ஃபாரெவர் போயிட்டான்னு அழுதுன்னு இருக்க மாட்டான். ஏன்னா அவளுக்கு தெரியும் இந்த பாடியோட எக்ஸ்பைரி டேட்டு தான் நடந்திருக்கு. பாடிக்குள்ளே இருந்த ஒரு என்டிட்டி இந்த பாடியிலேருந்து கிளம்பி வெளியில் போயிருக்கு. தட்ஸ் இட், அண்ட் இட் இஸ் கோன் டு கெட் அனதர் பாடி. அது போகலை அப்படிங்கிறது தீரஹா, த கரேஜஸ் பீப்புள் நோ. ஓகே, நான் சொல்லியிருந்தேன் இந்த ஸ்லோகங்களுக்கெல்லாம் நிறைய வியாக்கியானம் இருக்குன்னு. ஸோ இதுக்கு காமனாக புரிஞ்சுக்க வேண்டியது என்ன? ஃபஸ்ட்டு இந்த ஸ்லோகத்தை பொறுத்த வரைக்கும் இப்போது I'm not sure if the kids will resonate, but நீங்களுமே நான் சொல்கிற பாயிண்ட்டை லிசன் பண்ணலாம் புரியும். ஹாவ் யூ சீன் யோர் பிக்சர்ஸ்? இப்போல்லாம் பிறந்த அன்றைக்கே பிக்சர்ஸ் எடுக்கிறோம் இல்லையா? இன் அவர் டைம் ஒரு மாதத்துக்கு முன்னாடி ஃபோட்டோவே எடுக்கவே விட மாட்டா. ஸோ என்னோடய ஃபஸ்ட்டு ஃபோட்டோவே எங்கள் அப்பா வந்து என்னோட 1 month ஃபஸ்ட் 30th day ஃபோட்டோ தான் எங்கள் அப்பா வச்சுருப்பேன். ஆனால் உங்களுக்குலாம் அப்படி இல்லை, பிறந்தோடனே நாங்கள் எடுத்து எல்லாரையும் வாட்ஸ்அப்பில் போட்டுடுறோம், ஃபேஸ்புக்கில் போட்டுறோம், இன்ஸ்டாவில் போட்டுறோம். ஓகே, அந்த ஃபோட்டோ பாருங்கோ. அதுக்கப்புறம் 2 years 3 years நாங்கள் தினம் ஃபோட்டோ மெமரிஸ்க்குன்னு எடுத்து வைக்கிறோம், அதெல்லாம் பாருங்க. and you looking at those photos, okay, you will see that the body is changing. பிறந்த அன்னைக்கு இருந்த குழந்தையோட பாடி இல்லை 1 month குழந்தையா இருக்கும்போது இருக்கிற பாடி, 6 months பேபியாக இருக்கிற போது the body is still growing, changing. ஆனால் அதை பார்க்கும்போது you remember the experiences, but you will not stop saying, you know, when I was, when I am, when I was 1 month old, I was 6 months old. The 1 month, 6 months, 1 year இதெல்லாம் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். பட் ஐ அப்படிங்கிற இருக்குல்ல, the I in your statement will never change. Agreed with me? ஒத்துக்கிறீங்களா? Do you agree with me? I am young, அப்புறம் I am old. த்ரூஅவுட் லைஃப் டைம் இருக்கிற ஃபோட்டோஸ்லாம் எடுத்து பாருங்க. வாட் டிட் ஐ டூ தேர் அப்படின்னு சொல்லும் போது அந்த ஐ அலோன் வில் நெவர் சேஞ்ச். பட் வாட் யூ டிட் ஆர் ஹவு ஓல்ட் யூ வேர் ஆர் வாட் வர் யூ ஈட்டிங், டூயிங், எவ்ரி திங் வில் கீப் சேஞ்சிங்.
ஸோ அங்கே கான்ஸ்டண்ட்டாக ஒரு ஃபேக்டர் இருக்கு ஐ. தட் இஸ் த தேஹினஹா, த ஒன் ஹூ இஸ் சிட்டிங் இன்சைட் த பாடி. ரைட்? அந்த ஐயும் அந்த ஐக்கு அந்த ஐ அப்படிங்கிற ஃபேக்டர் மாறாது. ஆனால் அந்த ஐக்கு ஏற்படுற சிச்சுவேஷன்ஸ் எக்ஸ்பீரியன்சஸ் மாறிண்டே இருக்கு. ஓகே, I'll ask someone here. Vidyut. Vidyut, can you remember what you were doing 2 years ago? இல்லையா? சரி, நான் ரிமெம்பர் பண்ணேன். சொல்லு விஷு. மேம் விளையாடி இந்த அம்மாவோட பால் ஓகே இது மட்டும் தான். ஓகே, அதுக்கப்புறம் யார் விளையாடிட்டு இருந்தா? இந்த வாட்டர் மேலன் சாப்பிட்டு யார் விளையாடிட்டு இருந்தா? ஊட்டி விட்டா. யார் விளையாடிட்டு இருந்தா? நானும் அம்மாவும் எல்லாரோடையும். ஓகே, நான். ஓகே, இப்போ மோக்ஷிதா, வாட் were you doing 2 years ago? எனக்கு மறந்து போச்சு. சரி, உனக்கு மறந்து போச்சு. யாருக்கு மறந்து போச்சு? I forgot. இப்போ விஷுட் சொன்னா I played ball. Avantika, what were you doing 2 years ago? யாருக்கு தெரியல? எனக்கு. ஓகே, ஸோ இங்கே யாரை கேட்டாலும் ஐன்னு சொல்கிறான். இந்த ஐங்கிற ஃபேக்டர் மட்டும் எல்லாருக்கும் கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. நான் மறந்து போயிட்டேன், நான் இதை பண்ணேன், நான் அதை பண்ணேன். நோ மேட்டர் விச் ஸ்டேஜ் ஆஃப் லைஃப் யூ வேர் இன் ஆர் வாட் சுச்சுவேஷன்ஸ் யூ வேர் கோயிங் த்ரூ. ஸோ அதை தான் இங்கே கிருஷ்ணர் சொல்கிற, தேஹி நோஸ்மின் யதா தேஹே. இந்த தேஹிங்கிறவன் இந்த தேகத்தில் இருக்கான். அந்த தேஹி என்னெல்லாம் அனுபவிக்கிறான்? கௌமாரம் சைல்ட்ஹுட், யௌவனம் யூத், ஜரா ஓல்ட் ஏஜ். இதெல்லாம் எப்படி நேச்சுரலாக நடக்கிறதோ, இது நடக்கிறது எப்படி? நீ சைல்டாக இருந்து யூத்தாக மாறும்போது டியூ நோ யூ ஆர் சேஞ்சிங், சட்டிலாக நடக்கிறது. அதே மாதிரி தான் ஓல்டேஜ் வந்த அப்புறம் இந்த சரீரத்தை விட்டுட்டு இன்னொரு ஒரு சரீரத்தை எடுத்துக்கிறது ரொம்ப சட்டிலாக, உனக்கு அது என்ன நடக்கிறதுன்னு தெரியாமலே அதே மாதிரி நேச்சுரலாக நடக்கும். ஓகே, நீ ட்ரெஸ்ஸு மாற்றிக்கிறதுக்கு அழறியா? இல்லை. அதே மாதிரி தான் the body is also your dress. So if anybody who understands that the body is only like a dress will not sorrow, will not worry about death. எஸ் மேம். இந்த ஸ்லோகம் புரிஞ்சதா? He is not deluded. The wise person who knows, understands this is not deluded. Deludedனா என்ன? மிஸ்அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது. இல்லாதது ஒன்று இருக்குன்னு நினச்சிக்கிறதுக்கு பேர் தான் என்னது? டெல்யூஷன். ஓல்டேஜ் வந்துட்டு இந்த பாடி செத்து போயிடுத்துன்னா நான் மொத்தமாக அவுட், இதுக்கப்புறம் நான் இருக்கவே போகிறதில்லன்னு நினைக்கிறது எவ்வளோ முட்டாள்தனம் அப்படின்னு சொல்கிறார். ஏன்னா போன ஸ்லோகத்தில் பார்த்தோம் என்ன? போன ஸ்லோகத்தில் என்ன பார்த்தோம்? நத்வேவாகம் ஜாத்து நாசம். இதுக்கு முன்னாடி நான் இல்லைங்கிறது இல்லை, இதுக்கப்புறம் இருக்க போகிறேன் அப்படிங்கிறதும் இல்லாமல் இருக்க போகிறது இல்லை. முன்னாடியும் நான் இருந்தேன், இப்போவும் இருந்துட்டு இருக்கேன், இதுக்கப்புறமும் நான் இருக்க போகிறேன். ஸோ நான் அப்படிங்கிறதுக்கு ஐ அப்படிங்கிற ஃபேக்டருக்கு அழிவே கிடையாது. பட் த ஐ இஸ் லிவிங் இன்சைட் அ ட்ரெஸ். இந்த ட்ரெஸ் இஸ் த பாடி. த பாடி வில் கீப் சேஞ்சிங். அதுலேருந்து நீ தப்பிக்க முடியாது. ஓகே, வென் யூ க்ரோயிங் அப், கேன் யூ சே ஐ டோன்ட் வாண்ட் டு க்ரோ அப்? நான் எப்போவுமே 2 years ஓல்டாக இருக்கேன் நம்ம சொல்ல மாட்டோம். இன்ஃபேக்ட் 2 year olds want to really grow up fast, right? ஸோ அது எப்படி நேச்சுரலாக நடக்கிறதோ இதுவும் நேச்சுரலா. ஓகே, அப்படின்னு சொல்லிட்டு 14th ஸ்லோகத்தில் என்ன சொல்கிறார்? மாத்ரா ஸ்பர்ஷாஸ்து கௌந்தேய ஷீதோஷ்ண சுக துக்கதாக ஆகமாபாயினோ நித்யாக தாம் திதிக்ஷஸ்வ பாரத. மாத்ரா ஸ்பர்ஷாஸ்து கௌந்தேய. கௌந்தேய இஸ் குந்தியோடைய புத்திரன் கௌந்தேய, பாண்டுவோடைய புத்திரன் பாண்டவ, வசுதேவனுடைய புத்திரன்
வாசுதேவ அந்த மாதிரி. ஓகே, ஸோ ஹே கௌந்தேய, ஹே அர்ஜுனா, மாத்ரா. மாத்ரானா என்ன? Your sense organs. What are your sense organs? Sense organs are those parts of your body through which you understand the outside world. எது உன்னுடைய sense organs? eyes, ம் ear, ம் nose, ம் mouth, ம் hand. அதான் ஸ்கின். கரெக்ட், வெரி குட், வெரி நைஸ். ஓகே, Ma'am, hair. இல்லை. ஓகே, ஸோ those organs in your body that helps you to understand the world around you is called sense organs. ஓகே, எதாப்புல ஒரு ட்ரீ இருக்கு. ஓகே, கண்ணுன்னு ஒன்று இருந்தாதான் Ma'am, ட்ரீயை பார்க்க முடியும். கரெக்டா? இஃப் தெர் இஸ் அ ட்ரீ இன் ஃப்ரண்ட் ஆஃப் யூ, யூ நீட் டு ஹாவ் ஐஸ் டு see it. ஸோ ஐஸ் ஹெல்ப் யூ டு அண்டர்ஸ்டாண்ட் எனிதிங் தட் யூ கேன் see. ரைட்? இது சத்தம் ப்ரொடியூஸ் ஆகுது, அது கேட்கணும்னா Yes, ma'am. காது ஒன்று வேணும். ஓகே, ஹாட்டாக இருக்கா கோல்டாக இருக்கான்னு தெரியறதுக்கு ஸ்கின்ல சென்ஸ் ஆஃப் டச் இருக்கணும். நீ சாப்பிட்ற சாப்பாடு நன்னா இருக்கா நன்னா இல்லையா, காரமாக இருக்கா ஸ்வீட்டாக இருக்கான்னு தெரியறதுக்கு சென்ஸ் ஆஃப் டேஸ்ட் வேணும். அதே மாதிரி when you smell something, is it nice, pleasant or too much of a bad odor, அதுக்கு சென்ஸ் ஆஃப் ஸ்மெல் வேணும். ஸோ தீஸ் ஆர் your sense organs. sense organs. Okay, that is called matra. மாத்ரா ஸ்பர்ஷா அப்படின்னா, இப்போ குட் ஃபுட் இஸ் அ ஸ்பர்ஷா ஃபார் த நோஸ். த கான்டாக்ட் ஆஃப் நோஸ் வித் இட்ஸ் ஆப்ஜெக்ட். நோஸோட ஆப்ஜெக்ட் என்ன? எனிதிங் தட் கேன் ஸ்மெல் இஸ் an ஆப்ஜெக்ட் ஃபார் த நோஸ், இல்லையா? அது மாதிரி எனி சவுண்ட் இஸ் an ஆப்ஜெக்ட் ஃபார் த இயர். ஸோ தீஸ் ஆர் ஆல் கால் மாத்ரா ஸ்பர்ஷா. That is the contact of the senses with the sense organs. That is called matra sparsha. இப்போ இதெல்லாம் என்ன பண்றது? This is all part of your body, இல்லையா? Sense organs is an integral part of your body. Okay? ஒருத்தருக்கு ஒரு மாத்ரா ஸ்பர்ஷா will give ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் சென்னையில் இருக்கேன், வெளில சூப்பராக காற்றடிக்கிறது, பயங்கரமாக புயல் காற்று அடிச்சுன்னு இருக்கு, மழை பெய்யுறது. ஓகே, மேம், நீங்க ஆல்ரெடி சென்னையில இருக்கீங்க. ஆமாம், ஆமா மேம். சென்னையில் தாண்டா இருக்கேன், அதாண்டா நானும் சொல்லிட்டு இருக்கேன். ஓகே, ஸோ இப்போ இஃப் ஐம் சம்மன் ஹூ லைக்ஸ் ரெயின்ஸ், எனக்கு இட் வில் பி வெரி பிளசன்ட். ஸோ அது எனக்கு சுகமாக இருக்கும். ஓகே, if I am someone who does not like rains, who does not like cold, எனக்கு அது எப்படி இருக்கும்? துக்கமாக இருக்கும். ஸோ என்னுடைய சென்ஸ் ஆர்கன்ஸ் is going to give me some experience, and based on my previous experiences with my sense organs, அந்த பர்டிகுலர் விஷயம் எனக்கு ஒன்று ஹாப்பியாக இருக்கும், இல்லை சேடாக இருக்கும். கரெக்டா? how many people here like to be in the cold? வெள்ள சில்லுன்னு இருந்தால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஐசியா, ஸ்னோவியா. ஓகே, ஆனால் ரொம்ப சில்லுன்னு பிடிக்கும். ஓகே, ஹவு மெனி பீப்புள் ஹியர் லைக் ஹாட்? எனக்கு வெள்ளை துணியை காய போட்டால் காஞ்சிடணும். அண்ணா, எனக்கு ரத்தம் வந்தா எனக்கு பிடிக்காது. ரத்தம். ஓகே, சரியா? ஸோ what heat means to you and what cold means to you depends on your sense organs and your previous experience with your sense organs. இப்போ நிறைய பேர் இருப்பா ஸ்வீட்டே பிடிக்காது. சில எனக்கு பேர் sweet பிடிக்கும். சில பேர் எனக்கும். சில பேர் இருக்கா ஸ்வீட்டு ரொம்ப பிடிக்கும். ஓகே, ஸோ
for every person, okay, ஸ்வீட்னா டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்சஸாக இருக்கும். on basis of that அவளுக்கு அது ப்ளசண்ட்டாக இருக்கலாம், அன்பிளசண்ட்டாக இருக்கலாம், ஹாப்பியாக இருக்கலாம், சேடாக இருக்கலாம். ஸோ உனக்கு ஏற்படுற ஹாப்பினஸோ சேட்னஸோ இஸ் இட் பிகாஸ் ஆஃப் ஹூ யூ ஆர் ஆர் இஸ் இட் பிகாஸ் ஆஃப் யர் எக்ஸ்பீரியன்ஸ் வித் யர் சென்ஸ் ஆர்கன்ஸ்? உனக்கு கண்ணில் தெரியறதும் காதால் கேட்கறதும் டச் பண்ண முடியறதும் இதனால உனக்கு ஹாப்பியாக சேடாகவும் இருக்கா, இல்லை இஸ் இட் பிகாஸ் ஆஃப் ஐ த பீயிங்? நான் கேட்குற கேள்வி புரியுறதா? சொல்லு. எனக்கு ஸ்வீட்ஸ் பிடிக்கும். எனக்கும் மேம். ஓகே, இப்போ நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லுடா. என்னது? You are happy or sad because you are Vidyut, you are Vishrut, you are Mokshita, or you are happy or sad because you have a favorite food in front of you, or you have something you don't like, or you are with friends you like, or with friends you don't like. இதனால நீ ஹாப்பியா சேடா இருக்கியா, இல்ல ஐ the personனால ஹாப்பியா சேடா இருக்கியா? பர்சன் நல்ல இது ஹாப்பியா இருக்கேன். அப்படியா? நானும் அப்படியா? நானும் அப்படியா? ஆமா. பக்கத்துல வா. ஓகே, கேள்வி புரியுறதா உனக்கு? நான் இப்போ சொன்ன விஷயம் புரியுறதாங்கிறதா எனக்கு தெரியல. ஓகே வித்யுத், if I give what food you don't like, உனக்கு எதை பார்த்தா ரொம்ப அப்படியே கோவமாக வரும்? நான் இந்த கேள்வி வித்யுத் கிட்ட கேட்குறேன், பட் திஸ் கொஸ்டின் இஸ் ஃபார் எவ்ரிபடி. வாட் இஸ் த ஃபுட் தட் யூ டோன்ட் லைக் அட் ஆல்? அம்மா, மேம், மம்மி. ஏதாவது ஒன்று சொல்லுடா. மேம், என்ன? என்னன்னு தெரியுமா? எனக்கு நான் வெஜிடபிள் ரைஸ் பார்த்தா எனக்கு பிடிக்காது. சரி, வெஜிடபிள் ரைஸ் தான் சாப்பிடணும் அப்படின்னு நான் உங்ககிட்ட சொல்கிறேன், அதை கண்ணு முன்னாடி கொண்டு வைக்கிறேன். ஓகே, how would you feel? Sad. Very sad. You feeling sad, is it because of the vegetable rice in front of your eyes that can see it, the smell of vegetable rice or the taste? அதனால நீ sad ஆறியா, இல்ல I am Vishrut by myself அதனால sad ஆறியா? கேள்வி புரியுதா? என்னது? By the taste. Okay, so your sadness is because of your perception or what you think about vegetable rice or a taste, correct? It is not because you are Vishrut. Right. So Rohini, yes, your external factors mattum உனக்கு sad-ஆ feel பண்ணாது. Your contact with the external factors is what makes you feel happy or sad. Hot and cold, happy and sad, pleasant, unpleasant, பிடிக்கும் பிடிக்காதது, இது எல்லாமே it is based on your experience with the outside world. But within yourself, இதெல்லாம் எதுவுமே இல்லைன்னா நீ ரொம்ப ஹாப்பியாக தான் இருப்ப, கரெக்டா? மோக்ஷிதா, புரியுறதா நான் சொல்கிற விஷயம்? அவந்திகா, சாரதா மேம், நிரஞ்சன் தானே உங்கள் பையன் பேர்? சொல்லு. இப்ப வந்து நம்ம ஆல்ரெடி சேடா ஃபீல் பண்றோம், அதுல வந்து உங்களோட பிடிக்காத சம்திங் ஏதோ நீங்க பிடிக்காத வந்து யாரோ பண்றாங்க அந்த மாதிரி இருந்தா அப்ப ரெண்டா கூட இருக்கலாம்ல? You are already feeling sad because of one such experience with the outside world. Previous experience. Yes, so ma'am. previous experience also counts. கண்ணா, நான் மற்றவாள்கிட்ட பேசும்போது குறுக்க பேசக்கூடாது கண்ணா. ஓகே ஓகே ஆல்ரெடி ஒரு விஷயம், யுவர் கான்டாக்ட் வித் அவுட் சைட் வேர்ல்ட்னால உனக்கு ஒரு சேட்னஸ் இருக்கு. ஆன் டாப் ஆஃப் தட் ஒன் மோர் திங் அக்கர்ஸ், இட் இஸ் சேட்னஸ் 2x. But sadness at the first place comes because of your contact, matra sparsha with the outside world. நீ எதை பார்க்கறியோ எதை கேட்குறியோ அதை வச்சு தான் உன்னோட பிலீஃப் சிஸ்டம் பில்ட் ஆகுது. ஓகே, எக்ஸாம்பிள் சொல்கிறேன். அவந்திகா, நான் ஒரு தடவை உன்னை அடிக்கிறேன், உனக்கு வலிக்கிறது. ஓகே, யுவர் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் என்னது?
அவ வந்து இருப்பா, ஐம் டாக்கிங் டு ஹர், குறுக்க பேசாத. வலிக்கிறது. நான் அடிச்ச வலிக்கிறது. ஸோ வாட் டு யூ அசோசியேட் அடிக்கிறது வித் வலி? வலி. ஸோ யாராவது அடிச்சா வலிக்கும் அப்படிங்கிறது இட் இஸ் நவ் ப்ரோக்ராம். ஒரு தடவை நடந்துடுத்து. ஸோ இட் இஸ் நவ் ப்ரோக்ராம். நெக்ஸ்ட் டைம் யாராவது அடிக்க வரும்போதே பின்னாடி தள்ளி போயிடும். வலிக்கும்னு உனக்கு தெரியும். அவாய்ட் பண்ணும். ஸோ யோர் எக்ஸ்பீரியன்ஸ் கம்ஸ் ஃப்ரம் யோர் சென்ஸ் ஆர்கன்ஸ் தானே. சென்ஸ் ஆஃப் டச்சில் ஒரு ஹர்ட் வந்தது, அதனால இனிமே இப்படி நடந்ததுன்னா அது ஹர்ட்ஃபுல்லாக தான் இருக்கும்னு நீ என்ன பண்ணிட்ட? அவாய்ட் பண்ணுறேன். ஒரு ஐடியா கிரியேட் பண்ணிட்ட இல்லையா? அது எத்தனை தடவை நடந்தாலும் அந்த ஐடியா பிகம்ஸ் இது இன்னும் டீப்பாக தான் ஆகும். ஓகே, அடிச்சா வலிக்கும். This comes from your experience with your sense organs with the outside world தானே. உனக்கு ஸ்கின்ல அது வலிச்சது, and therefore you know it hurts. Your sense organ got hurt. புரியுதா? புரியுது. மோக்ஷிதா புரிஞ்சதா? சௌமியா, அனுஷா, ஸ்ரீவித்யா புரிஞ்சதா? Yes, ma'am. Okay. So what Krishna says is, உனக்கு பிடிக்கும் பிடிக்கல, வேணும் வேண்டாம், all of this comes from your experience through your sense organs. உன்னோட சென்ஸ் ஆர்கன்ஸ் அவுட் சைட் வேர்ல்டோட கான்டாக்ட் எஸ்டாப்ளிஷ் பண்ண அதில் இன்னும் இருக்க எக்ஸ்பீரியன்ஸஸ், இது இப்படி, இது எனக்கு பிடிக்கும், எனக்கு பிடிக்காது, இது வேணும் வேண்டாம்லாம் யூ ஸ்டார்ட் கிரியேட்டிங் ஐடியாஸ் அபவுட். ஓகே, ஆல் திஸ் கம்ஸ் பிகாஸ் ஆஃப் யோர் கண்ணு, காது, மூக்கு, வாயு, ஸ்கின் கோயிங் இன் கான்டாக்ட் வித் தி அவுட் சைட் வேர்ல்ட். ஸோ இது என்ன ஆகும்? இந்த எக்ஸ்பீரியன்ஸஸ் எல்லாமே அந்த அவுட் சைட் வேர்ல்டை பொறுத்து தான். இதுக்கும் நான் உள்ளே இருக்கேனே ஒரு தேகி, இதுக்கும் சம்பந்தம் கிடையாது. தேர்ஃபோர் கிருஷ்ணா சேஸ், அந்த ஸ்லோகத்தை எடுத்துக்கிறேன். இது Therefore, Krishna says, ஆகமா பாயினோ அனித்யம். இதெல்லாம் என்ன? வந்துட்டு போகும், ரைட்? எனக்கு ஒரு விஷயம் வலிக்கிறது தான் எப்போ பார்த்தாலும் வலிச்சுட்டே இருக்க போறதா? இல்லை நான் சேடாக இருக்கேன்னா எப்போ பார்த்தாலும் சேடாக இருக்க போறேன்னா? இல்லை ஹாப்பியாக இருக்க போறேன்னா எப்போ பார்த்தாலும் ஹாப்பியாக இருக்க போறேன்னா? இல்லை. கிருஷ்ணா சேஸ், ஒரு நிமிஷம் ஒன்று நன்னா இருந்ததுன்னா இன்னொரு நிமிஷம் நன்னா இல்லாமல் தான் இருக்கும். தட் இஸ் ஹவு த வேர்ல்டு. சம்சாரம் அப்படி தான் நடக்கும். இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்னா இன்னொரு நாள் ஒரே ப்ராப்ளம்ஸாக வரதான் செய்யும். யாரும் அதுலேருந்து தப்பிக்க முடியாது. ஓகே, பட் ஆல் ஆஃப் தீஸ் அக்கர்ஸ் only because of your body is getting in contact with the outside world. So இது எக்ஸ்பீரியன்சஸ்லாம் ஆகமாகனா வருது, அப்பாயினகனா போகிறது, வந்துட்டு போயின்னு இருக்கும். இது எதுவுமே உன்னோட அப்படியே எப்போ பார்த்தாலும் பார்ட் ஆஃப் யூ இருக்க போகிறது இல்லை. அதனால தேர் ஆல் அனித்யா. அனித்யனா என்ன? தே கீப் சேஞ்சிங். நித்தியம்னா தட் இஸ் எட்டர்னல். அனித்யம்னா தட் விச் கீப்ஸ் சேஞ்சிங். ஸோ இதெல்லாம் சேஞ்ச் ஆகிட்டே இருக்க போகிறது. அதெல்லாம் என்ன பண்ணணும்? உடனே அதை பார்த்து அழாமல் பயப்படாமல் இது இப்படி தான் இருக்கும் அப்படின்னு டென்ஷன் ஆகாமல் ஆன்ஷியஸ் ஆகாமல் திதிக்ஷஸ்வ. தான் திதிக்ஷஸ்வனா என்ன? அதை பொறுத்துக்கோ. இப்போ ஹாப்பியாக இருக்கேங்கிறதுனால ரொம்ப அப்படியே ஓவராக ஆடாத, இல்லை சேடாக இருக்கேன்னு ஓவராக அழவும் அழாத. எல்லாம் சேஞ்ச் ஆகிட்டே இருக்க போகிறது. உன்னுடைய ரெஸ்பான்சஸ் will also keep changing. But in spite of all that, there is a part of you that is eternal. ஸோ அந்த ஸ்பேஸில் நீ இரு, பாக்கி எல்லாமே சேஞ்ச் ஆகிட்டே இருக்க போகிறது அப்படின்ட்டு எல்லாத்தையும் பொறுத்துக்கோ. ஜஸ்ட் பேர், புட் அப் வித் இட். புரியுறதா இந்த ஸ்லோகம்? யாருக்கெல்லாம் புரிஞ்சுது? ஸ்ரேயா புரிஞ்சுதா? ஸ்ரீவித்யா, சௌமியா, வித்யுத், யாருக்கெல்லாம் புரிஞ்சுதோ தம்ஸ் அப் போடுங்க. மோக்ஷிதா புரியலையா? Which part of it you don't understand? சொல்லு.
எனக்கு அந்த ஸ்லோகம் ஃபுல்லா புரியல. Okay. What Krishna says is whether you feel happy or sad. Okay. One day happy இருந்தா இன்னொரு நாள் சேடாக இருப்போம். ஒரு நாள் சேடாக இருந்தால் அந்த சேட்னஸ் அப்படியே இருக்க போகிறதா இல்லை. வில் பிகம் ஹாப்பி. ஸோ வாட் எவர் யூ ஃபீல், ஹீட்டோ கோல்டோ ஹாப்பினஸ்ஸோ சேட்னஸோ ப்ளசன்ட்னஸோ அன்பிளசண்ட்டாக இருக்கிறது எதுவாக இருந்தாலும் இட் இஸ் கோயிங் டு சேஞ்ச், கீப் சேஞ்சிங். ஸோ ஷீதம்னா என்ன? கோல்டு. உஷ்ணம்னா என்ன? ஹாட். சுகம்னா என்ன? ஹாப்பினஸ். துக்கம்னா என்ன? சேட்னஸ். sadness. இதெல்லாம் என்னது? இதெல்லாம் எங்கேருந்து வருது? It comes because of your body's contact with the outside world. இல்லையா? இப்போ வெளியில உனக்கு ஸ்னோ இருக்கா இப்போ? கவனி. ஓகே. Do you feel good about it? So ஸ்னோ இருக்குன்னு உனக்கு எப்படி தெரியும்? Because your skin is able to feel that ஷீதம். ஷீதம்னா cold. Because your body is able to feel that cold, you feel happy. Correcta? Okay? இது கரெக்டா? This happening to you? பட் இந்த பாடிக்குள்ள ஒரு ஐ இருக்கு. அந்த ஐயால இந்த கோல்டு ஃபீல் பண்ண முடியுமானா முடியாது. அதுக்கெல்லாம் சேம் தான். The real Mokshita who is inside, for her everything is same. It's only this body that is feeling that cold. Correcta? Correcta? ஸோ இப்போ கோல்டாக இருக்க ஹாப்பியாக இருப்ப. அப்புறம் வெயில் அடிச்சுன்னா என்ன பண்ணுவேன்? ஐயோ வெயிலாக இருக்கு அப்படின்ப. ஓகே. பட் வாட் அபவுட் த மோக்ஷிதா இன்சைட்? வெயிலாக இருந்தாலும் கோல்டாக இருந்தாலும் மோக்ஷிதா இன்சைட் இஸ் கோயிங் டு பி த சேம். கரெக்டா? யார் இந்த ஹாட்டு கோல்டு எல்லாம் ஃபீல் பண்ணுறா? யுவர் பாடி, ரைட்? பாடி. ஸோ இப்போ நான் ஹாப்பியாக இருக்கும்போது ஓவராக எக்ஸைட் ஆகி கத்தாத. அப்புறம் சம்மர் வந்த அப்புறம் ஐயோ வெயில் அடிக்கிறதேன்னு சொல்லி சேடாகவும் ஆகாத. பிகாஸ் திஸ் அ சேஞ்ச் விச் இஸ் எக்ஸ்பீரியன்ஸ்ட் பை யர் பாடி. பாடியில் இருக்கிற சென்ஸ் ஆர்கன்ஸ். ஓகே. பட் இந்த பாடிக்குள்ள த ரியல் யூ இஸ் தேர். ஓகே. அதனால பாடிக்கு என்னெல்லாம் நடக்கிறதோ லெட் இட் கம் அண்ட் கோ. ஃப்ரீயா இரு. டோன்ட் கெட் டென்ஸ்ட் அபவுட் இட் அப்படின்னு சொல்றார். இப்போ புரிஞ்சதா? புரிஞ்சது. நிஜமா புரிஞ்சுதா? ஓகே. எனிபடி ஹியர் ஹூ இந்த கான்செப்ட் யாருக்கெல்லாம் புரிஞ்சுது? If you are going to be neutral, how life will be interesting? Okay, good question. இப்போ இன்னைக்கு ஒரு பேஸ்ட்ரி சாப்பிட்றேன். ஓகே ரோஹினி, உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ஜாலியாக இருக்கு. அடுத்த நிமிஷமே அதில் யாரோ உப்பள்ளி போட்டு கொடுத்துட்றாங்க. ஓகே. அப்போ என்ன ஆகும்? பிடிக்காம போயிடும், கோவம் வந்துடும். தெரியல எப்படி மேம். ஓகே. ஓகேவா? ஓகே. இது எல்லாம் எங்கே நடக்குது? இந்த எக்ஸ்பீரியன்சஸ் அட் வாட் லெவல் இஸ் இட் ஹேப்பனிங்? ஆன் செட்டில் பாடி லெவல். ஆனால் ஒரு பாடி லெவல். அண்ட் அதோட ரெஸ்பான்ஸ் இஸ் ஹேப்பனிங் ப்ராப்ளி அட் த மென்டல் லெவல். எஸ். It ends there. Okay? Your problem with neutrality comes only if you understand that you are the body. Right? Beyond the body, I the Atma. அதான பார்த்தோம். தேஹி, தேஹினஹா. அதுக்கு இந்த எந்த எக்ஸ்பீரியன்ஸஸும் கிடையாது. அது எப்போவுமே நியூட்ரலாக தான் இருக்கும். இன்ஃபேக்ட் அந்த நியூட்ரல் ஜோனுக்கு போகும்போது தான் யூ ஹீல் ஃபாஸ்டர், யூ ஃபீல் மோர் ஹாப்பி. இப்போ இந்த எக்ஸ்பீரியன்ஸஸ்னால என்ன நடக்குது? திடீர்னு ஒரு நேரம் உன்னால அந்த நியூட்ரல் ஜோன்ல இருக்க முடியுது, திடீர்னு ஒரு நேரம் யூஆர் கம்மிங் அவே ஃப்ரம் தட் நியூட்ரல். ரைட். Okay, it is easy to become what you already are than trying to become something that you are not. So happiness நம்ம எதை associate பண்றோம்? Something that is very close to who you are, right? And sadness is something when you're very far away from who you are.
அந்த நியூட்ரல் ஜோன்ல தான் நீ ஹாப்பியா இருக்க எப்பவுமே. ஓகே, ஃபார் லாங் டேர்ம் அதுதான் வந்து ரியல் ரியல் ரியல். அதாவது பெண்டுலம் மற்றதெல்லாம் மாதிரி. வந்து சேஞ்சிங் திங். இட்ஸ் மை அண்டர்ஸ்டாண்டிங். ஓகே, இப்ப பெண்டுலம் இருக்குல்ல, பெண்டுலம் நடுவுல இருக்கும்போது ஸ்டேபிளா இருக்குமா இல்ல சைட்ஸ்ல இருக்கும்போது ஸ்டேபிளா இருக்குமா? மிடில் இருக்கும்போது தான் ஸ்டேபிளா இருக்கும், மற்ற டைம்ல ஆசிலேட் ஆயிட்டே இருக்கும். அது ஆசிலேட் ஆகும்போது அது ஸ்திரமா இல்ல. இட் இஸ் நாட் இட்ஸ் ரெஸ்டிங் பிளேஸ். ரைட். அத மாதிரி தான். So what Krishna is saying is sukham dukham sheetam ushnam. Okay, பிடிக்குது பிடிக்காதது இது எல்லாமே இட்ஸ் லைக் டூ எண்ட்ஸ் ஆஃப் த பெண்டுலம். அந்த எண்டுக்கு போச்சுன்னா திருப்பி இந்த எண்டுக்கு வந்து தான் ஆகணும். நோ இட் மேக் சென்ஸ்க்கா. ஒரு நாளைக்கு நீ ரொம்ப ஹாப்பியா இருக்கேன்னா அடுத்த நாள் சேட்னஸ் வரதான் போகுது, அதை யாரும் சேஞ்ச் பண்ண முடியாது. பட் வாட் கிருஷ்ணா சேஸ் இஸ் இந்த ஹாப்பினஸ் வருது சேட்னஸ் வருது எல்லாமே இட்ஸ் ஹேப்பனிங் டு யுவர் பாடி அண்ட் மைண்ட். இட் இஸ் நாட் ஹேப்பனிங் டு யூ ஹூ இஸ் ரோஹினி. அண்டர்ஸ்டுட்க்கா. தேங்க்யூ. புரியுதா? புரிஞ்சுதுக்கா. ஃப்ரம் ஐ மீன் பிகினிங் லெவல்ல தியரட்டிக்கலா எனக்கு நல்லா கிளியரா புரிஞ்சிருச்சு. பட் ப்ராக்டிகலா புரியல. கேக்குது. ஹியூமன் நமக்கு ஒரு வரும்போது வீட்டு என்னமோ கிடைக்குது ஒரு அப்பதான் நார்மல் ஹியூமனே. ஸோ இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணா என்ன பெனிஃபிட் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கேன். அதாவது எப்போதும் உன்னோட கான்ஸ்டன்டா இருக்கிறத த ரியல் யூன்னு புரிஞ்சுக்கோ. இந்த வந்துட்டு வந்துட்டு போற ஐட்டம் எல்லாம் பார்த்து உடனே டென்ஷன் ஆகி அவர் சந்தோஷப்பட்டு ஓவரா எக்ஸைட் ஆயிராதுன்னு சொல்றார். ஆகமா பாயினஹா, த ஒன்ஸ் தட் கம் அண்ட் கோ, அதெல்லாம் பொறுத்துக்கோ. ஹாப்பினஸ் வந்திருக்கேன்னு சொல்லிட்டு வந்த ஹாப்பினஸை வச்சுட்டு ஓவரா குதிக்காத, இல்லை சேட்னஸ் வந்துருத்தேன்னு ஓவரா துக்கமாயி அழாத. இதுவும் சேஞ்ச் ஆகும் அதுவும் சேஞ்ச் ஆகும். ஸோ ஜஸ்ட் பி நியூட்ரல் வித் இட். இது வந்து இதெல்லாம் ஆகமா பாயினக, வந்துட்டு வந்துட்டு போறது. வந்துட்டு வந்துட்டு போறதெல்லாம் என்ன பண்ணணும்? பேலன்ஸ்டா இருந்து அந்த நிமிஷத்துல அதை என்ஜாய் பண்ணிட்டு விட்டுடணும். அட்டாச் டு இட். காட் இட் கா. இதுதான் கையோஸ். இதுதான். ஓகே, காட் இட் காட் இட். ஸோ நெக்ஸ்ட் ஸ்லோகத்துல இதோட இன்னும் இன்டெப்த் வரும். அதுக்காக தான் நான் இந்த ஸ்லோகத்தை இவ்வளோ தூரம் கவர் பண்றேன். இந்த கான்செப்ட் புரிஞ்சதுன்னா நெக்ஸ்ட் ஸ்லோகத்தோட கான்செப்ட் இஸ் ஆன் டாப் ஆஃப் திஸ் கான்செப்ட். அண்டர்ஸ்டுட்க்கா. லாஸ்ட் திங் மைண்ட்ல ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறேன்க்கா. ஓகே, புரிஞ்சுதா எல்லாருக்கும்? புரிஞ்சுது புரிஞ்சுது. வாட் எவர் யூ லைக் டிஸ்லைக், லைக்னு இருந்ததுன்னா டிஸ்லைக்னு ஒன்று இருக்கும், ஹாட்னு ஒன்று இருந்ததுன்னா கோல்டுன்னு ஒன்று வரும், ஹாப்பின்னு ஒன்று இருந்ததுன்னா சேட்னஸ்னு ஒன்று இருக்கும். ஸோ திங்ஸ் தட் கீப் சேஞ்சிங், டோன்ட் கெட் ஸ்டக் வித் இட். அது தாண்டி there is something within you that is always eternally happy. Identify with it, don't identify with the outside experiences. Okay? இததான் சொல்றார். when I am a child, when I am a youth, when I am an old man, the I-ங்கிற ஒரு constant factor is always traveling through everything. That never changes. Be with that. வெளியில வந்துட்டு போற சேஞ்சஸ் எல்லாம் பார்த்து don't identify with those changes. Yes. சொல்லு வித்யுத். மேம், என் தம்பி விசுத் என்ன சொல்லுவான் தெரியுமா மேம்? ஓல்டு மேன் ஆயிட்டு அதுக்கப்புறம் ரொம்ப ஓல்ட் ஆயிடுச்சுன்னா அப்புறம் திருப்பி பேபி ஆயிட்டு வருவான்னு சொல்லுவான். Yes, he's right. Yes, he's right. இப்போ இந்த கான்செப்டை வச்சு I'm going to give scenarios. எனக்கு யார் ஆன்சர் சொல்ல போறான்னு நான் பார்க்குறேன். ரெடியா? ரெடியா? ஓகே, எல்லாரும் ஆன்சர் பண்ணுங்க. ப்ளீஸ் எவ்ரிபடி பார்ட்டிசிபேட் இன் திஸ் எக்ஸசைஸ். சரியா? ஓகே.
I have an ice cream in my hand. Okay. Now it is a flavor I hate. Seriya? What should I do? What should be my thinking? What should be my response? Answer, Ruka. You can take your own flavor, what you like. Sorry, what should be my first thought? சொல்லு. I don't want this. Okay. Preeti style solida. Okay. I don't want this. அப்படின்னு சொல்லணுமா இல்ல நினைக்கணுமா என்ன பண்ணும்? என்ன பண்ணணும்னு கேக்குறா. You have to think I don't want this and then what you do? Thinking level என்ன பண்ணுவேன்? Doing level என்ன பண்ணுவேன்? That is the question. Waste பண்ண மாட்டேன். Okay. I don't want thisனு thought create பண்ணுவேன் பட் வேஸ்ட் பண்ணாம அதை சாப்பிட்டுருவியா? நான் சாப்பிட மாட்டேன், ஆனா வேற யாருக்கிட்டயாச்சும் கொடுத்துருவேன். ஓகே. ஓகே. வித்யுத் என்ன பண்ணுவ? If you were in that place. You have an ice cream in hand. You like ice cream but you hate that flavor. What will you do? நீ என்ன பண்ணுவ? What is a thought? பரவாயில்லன்னு சாப்பிடுவேன். Okay. பரவாயில்லன்னு சாப்பிடுவேன். எனக்கு இந்த ஃப்ளேவர் பிடிச்சிருக்கோ அந்த ஃப்ளேவர் அவங்க கிட்ட கொடுத்துருவேன். ஐஸ்கிரீம் கிடைக்கிறத எப்பயாவது தான். அதனால பிடிக்கலனாலும் பிடிச்சாலும் அப்படியே சாப்பிட்டு. இவதான் ஆத்ம ஞானி. ரைட். அவந்திகா? எனக்கு பிடிக்கலன்னு யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிப்பேன் என்னோட ஃபேவரட் ஐஸ்கிரீம்க்கு. Almost all of you will do that. Okay. என்ன பண்ணுவா? She says she will exchange. ஓ, Soumya? Niranjan, what will you do? When I have an ice cream in the hand, that is not my favorite ice cream. So I will. I think this is my not favorite ice cream. Why this ice cream in my hand? I don't want. அப்புறம் what will you do? நீ என்ன பண்ணுவ? I don't eat. You won't eat. Okay. Simple. Mom, சொல்லு சௌமியா. Next hits you. சொல்லு. நான் வந்து பிடிக்கலனாலும் சாப்பிட்டுருவேன். Okay. ஸ்ரேயா கேட்டகரி. ரைட்டு. ஏய் சாப்பிட மாட்டேன்னு நான் சொல்லலையே. பிடிக்கலனாலும் சாப்பிட்ருவேங்கிறா. சாப்பிட்றேன்ற. சூப்பர். Yes, Anusha, what will you do? Not sure if you are in a space to answer this. Mama, we just not take it. You will not what? I will not take it. I will not eat it. Yeah. Okay, you will not. Seri. Who else wants to answer this question? சித்தி. சித்தியா? ரோஹிணி சித்தி. ரோஹிணி சித்தி ஆன்சர் சொல்லுங்க சித்தி. அக்கா இங்க நெட்டு கொஞ்சம் ஆன் அண்ட் ஆஃபா இருக்குக்கா. கேக்குதுன்னா ஓகே. கூட யாராவது இருந்தாங்கன்னா எனக்கு பிடிச்சது அவங்க கிட்ட இருக்குன்னா எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்க ட்ரை பண்ணுவேன். அப்படி இல்லைன்னா பிடிக்கலன்னா அது வேண்டாம்னு வச்சிருவேன்க்கா. வச்சிருவேன். ஓகே. ஆமா. ஓகே. ஐயோ சித்தி, நான் இதை எக்ஸ்பெக்டே பண்ணல. ஸ்ரேயா, டாக்டர் ஸ்ரேயா. ஓகே. நிசுனா நிசுனா நிசுனா. அப்புறம் பேசிக்கோ. ஓகே. வித்யா மேம், மாலதி மேம், would you want to answer this question? மேம், எனக்கு ஐஸ்கிரீம்னா ரொம்ப பிடிக்கும். அதனால பாதி சாப்பிட்டு விட்டுருவேன். எக்ஸ்சேஞ்ச் ஆப்ஷனல் இல்லை எனக்கு. ஓகே. சரி. இன்னைக்கு பெட்ல மூச்சா போ இருக்கு. செம்ம வித்யா.
ஓகே, நான் ஏன் இந்த கேள்வி இப்போ கேட்டேன்னா, உனக்கு பிடிக்கலன்னு உடனே வாட் இஸ் த தாட் யூ கிரியேட்? ஐ டோன்ட் வாண்ட் இட். ஓகே, வாட் இஸ் த தாட் யூ கிரியேட்? ஐ டோன்ட் வாண்ட் திஸ். கரெக்ட்? ஸோ there's very few of here who say அது பரவாயில்ல, அது எப்படியா இருந்தாலும் நான் சாப்பிட்டுடுறேன் அப்படின்னு சொல்கிறவா ரொம்ப கம்மி. somebody, all of you say எனக்கு அது பிடிக்கல, நான் வச்சிருவேன், இல்லை வேற யார்கிட்டயா கொடுத்துருவேன். ஸோ இங்கே நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? சொல்லுங்க வித்யா. வித்யா, you wanted to unmute and talk. வித்யா இல்ல, இது வித்யுத் தான். எனக்கு சுத்தமா பிடிக்காது. மம்மி, ஆ அம்மா எக்ஸாம்பிள், அம்மா என்ன அடிக்க வரானா, நீங்க அடிக்காதீங்கன்ட்டு சொல்லிடுவேன். அது எனக்கு பிடிக்காதுன்னு சொல்லிடுவேன். ஓஹோ, ஓகே, நைஸ். ஓகே, அதாவது எப்படி நம்ம அந்த சுவையினால இது நம்ம அது வேணும் வேண்டாங்கிறத டிசைட் பண்றோம். அதனால அந்த டேஸ்ட் பிடிக்காது அப்படிங்கறனால அந்த ஐஸ்கிரீம் நமக்கு சாப்பிடணும் அப்படிங்கிறது தோன்றது இல்லைன்னு நினைக்கிறேன் நான். கரெக்ட், அதுதான் நான் இப்போ சொல்ல வந்த பாயிண்ட். அந்த டேஸ்ட்டை வச்சு யூ டிசைட் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே, அது பிடிக்காதுன்னு முன்னாடியே முடிவு பண்ணி அதை டேஸ்ட் கூட பார்க்கல. கரெக்டா? இந்த ஃப்ளேவர் எனக்கு பிடிக்காதுன்னு சொல்லி எதர் யூ எக்ஸ்சேஞ்ச் ஆர் யூ ஜஸ்ட் லீவ் இட் பேக். ஓகே, வாட் கிருஷ்ணா சேஸ் இஸ், உன்னை கைக்கு வந்திருக்கு. ஓகே, அதை பார்த்த உடனே அது பிடிக்கும், இது பிடிக்காது, இது நன்னா இருக்கும், இது நன்னா இருக்காது. டோன்ட் கெட் இன் டு தட். இது கிடைச்சது, நான் சாப்பிட்றேன் அப்படின்னு அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணு without getting attached. இது பிடிச்சிடுதுங்கிறதுனால அப்படியே 10 ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிடக்கூடாது, இல்லை பிடிக்கலைங்கிறதுனால தூக்கி போடவும் கூடாது. தட் இஸ் வாட் கிருஷ்ணா இஸ் சேயிங். அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக எடுத்துக்கோ, டேஸ்ட் பண்ணி பாரு. ரொம்ப முடியலன்னா ரைட்டு, பட் நத்திங் ஷுட் ஸ்டாப் யூ ஃப்ரம் எக்ஸ்பீரியன்சிங் வாட் தட் எக்ஸ்பீரியன்ஸ் வித் ஐஸ்கிரீம் இஸ். புரியுறதா? அது பிடிச்ச ஃப்ளேவரோ பிடிக்காத ஃப்ளேவரோ முதல்ல டேஸ்ட் பண்ணி பாரு, அது என்ன எக்ஸ்பீரியன்ஸ்ன்னு முதல்ல பண்ணி பாரு. ஆனால் பிஃபோர் ஈவன் எக்ஸ்பீரியன்சிங் இட், பிஃபோர் ஈவன் லிவிங் இட், யூ ஆர் அட்டாச்சிங் டு த லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ், ஹாப்பினஸ் அண்ட் சேட்னஸ், யூ ஆர் டிச்சிங் இட் அவே. ஓகே, இங்கே சில அறிவாளிகள்லாம் இருக்குது, ஐஸ்கிரீம்னாலே பிடிக்கும், எந்த ஃப்ளேவராக இருந்தாலும் பரவாயில்லன்னு சாப்பிட்ற, அதுவும் ஒரு எக்ஸ்ட்ரீம். அப்போ ஐஸ்கிரீம்னா பிடிக்கும் அப்படின்னா பிடிக்காத பாவக்காய் கொடுத்தாலும் சாப்பிடணும். அப்படின்னா பாவக்காய் கசக்குமே, காய் ரவுண்டா இருக்குமே. மேம் எனக்கு பாவக்காய் பாவக்காய் மேம் பாவக்காய் பிடிக்கும். பிடிக்குமா? எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. எனக்கும் மேம். மாமா வாங்கிட்டு வந்தானா எனக்கு சண்டை மண்டை உடையும். குழம்புல மேம் ஒரு குழம்பு பண்ணுவா பாவக்கால, அந்த பாவக்காய் கசப்பு இல்லாம பண்ணுவாள்ல. ஆமா, பாவக்காய் பிட்ல எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே, சூப்பர். உங்க அம்மா சூப்பரா சமைப்பான்னு எனக்கு தெரியும். அது இந்த லெவலுக்கு அது இம்ப்ரெஷனமா நல்லா இருக்குன்னு ரொம்ப சந்தோஷம். உங்க அம்மா இதை கேட்கணும். இந்த ரெக்கார்டை அப்படியே ரீல் போட்டு அனுப்புறேன் உங்க அம்மாக்கு. ரைட், ஓகே, புரியுறதா? உனக்கு பிடிச்சிருக்குன்னு அதை ஓஹோன்னு கொண்டாடுறதும் வேண்டாம், பிடிக்கலன்னு அதை தூக்கி போடுறதும் வேண்டாம். எக்ஸ்பீரியன்ஸ் இட், டோன்ட் கெட் அட்டாச் டு இட். அதுதான் சொல்கிறேன். பொறுத்துக்கோ, பிடிக்காத உன்னை கையில் வந்துடுதுன்னா பொறுத்துக்கோ, பரவாயில்ல. பிடிச்சதை வந்துட்டு தான் என்ஜாய் பண்ணு. பட் that should not stop you from experiencing life. ஸ்ரேயா சொல்கிற மாதிரி ஐஸ்கிரீமே எப்போதான் வருது, அதையும் நீ வேண்டாம் தூக்கி போட்டுட்டேன்னா நான் என்ன பண்ணுறது அப்படின்னு அவ கேட்குறா. Something that's coming and going, so bear with it. So this applies, so it applies to every situation, everything in life. Okay, இப்போ again
in life? அகைன் உங்க லைஃப்ல சேஞ்ச் ஆயிட்டே இருக்கிற விஷயங்கள் என்ன? Body. ஓகே, Atma. ஆத்மா ஆத்மா சேஞ்ச் ஆகாது கண்ணா. என்ன? your body. ஓகே, அப்புறம் what else will change? ஓகே ஓகே, Our things what we speak. கரெக்ட். Feelings. ஃபீலிங்ஸ், வெரி நைஸ். இந்த ஆன்சர் நான் எதிர்பார்க்கல. What we like, what we don't like. ஸோ your beliefs. எஸ். What we like more. எஸ் எஸ் ரோஹினி, யூர் ரைட். ஸோ எல்லாமே ஒன்றை தவிர எல்லாமே சேஞ்ச் ஆகிட்டே தான் இருக்க போகிறது. ஓகே, எனிதிங் தட் சேஞ்சஸ் இஸ் கால்ட் அனாத்மா. that which does not change is called the ஆத்மா. அப்போ அனாத்மானா என்னங்கிறது நெக்ஸ்ட் ஸ்லோகத்தில் நம்ம பார்க்க போகிறோம். அது புரியணுங்கிறதுக்கு தான் இப்போ இவ்வளோ டீட்டெயிலில் இந்த ஸ்லோகத்தை இப்போது எடுத்து கேள்வி கேட்டு போர் அடித்து எல்லாம் பண்ணிட்டு இருந்தேன். ரைட்? The reason behind giving you these questions was for you to understand that நீங்கள் ஒரு விஷயத்தை சாரோவாவோ ஹாப்பினஸ்ஸாவோ பர்சீவ் பண்ணுறது இஸ் பிகாஸ் ஆஃப் யுவர் எக்ஸ்பீரியன்சஸ் த்ரூ யுவர் பாடி. பட் பாடிக்குள்ளே இருக்கிற ஆத்மாக்கு இந்த எக்ஸ்பீரியன்சஸ் போய் டச் பண்ணாது. அதை ஒன்று ரொம்ப துக்கம் வந்துடுதேன்னு அது ரொம்ப எக்ஸைட்டும் ஆக வேண்டாம். துக்கம் எப்போதும் துக்கமாக இருக்காது. unless and until you choose to hold on to it. eternally துக்கம் என்னோட நேச்சர்னு நீங்கள் ஆக்கிக்காமல் இருந்தால் துக்கம் will change to சுகம் one day. சுகம் will change to துக்கம் one day. அது யாரும் எஸ்கேப் பண்ண முடியாது. unless and until you decide to be துக்கி forever, எதை பார்த்தாலும் துக்கமாகவே நீங்கள் ப்ராசஸ் பண்ணுவேல் அப்படிங்கிற ஒரு டெண்டன்சி உங்களுக்கு வந்ததுனால ஒழிய you will be able to feel everything that is changing. எஸ், சொல்லு வித்யுத். சரியா? So with this we will proceed to the next shloka. Nasato vidyate bhavah na bhavo vidyate satah ubhayorapi drishtontah anayo tattvadarshibhi. கீதாவுடைய மொத்த சாரம் இந்த ஒரு ஸ்லோகத்திலே புரிஞ்சுக்கலாம். அவ்வளோ இருக்கு அந்த ஸ்லோகத்தில். ஸோ remember this when you come for the next week's class. Okay, everything other than the real you, உடம்புக்குள்ளே இருக்கிற அந்த தேகி அந்த ஆத்மாவை தவிர்த்து பாக்கி எல்லாமே சேஞ்ச் ஆகக்கூடியது. includes your thoughts, your feelings, your body and whatever you see in the outside world. Everything is changing. Okay? So anything that changes we have to just enjoy it for the moment and let it go. Don't get too excited with it. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம். சரியா? ஸோ இந்த ஒரு 10 ஸ்லோகாஸ் மட்டும் நான் கொஞ்சம் ஸ்லோவாக தான் போவேன். அதுக்கப்புறம் வில் பி ஏபிள் டு கேட்ச் அப் வித் தி யூஷுவல் ஸ்பீட். எனி கொஸ்டின்ஸ் டு எனிபடி?